ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தெரேன் ட்ரெக்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சீசன் 3யோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டு கிட்டத்தட்ட 6 months மேலே ஆகுது. எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்ன வீடியோஸ் போடலாம். இப்போ நம்ம ஜூலை 3rd வந்து நம்ம அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே நம்ம கண்டினியூ பண்ணி போடலாம் தான் வீடியோ போடல. இப்போ நான் போட்டுருந்தானே இப்போ கொஞ்சம் வீடியோ ஸ்டாப் ஆயிருக்கும், அதனால தான் போடல. ஸோ இந்த வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க. நோக்கு மக்களே நோக்கு. வணக்கம் தான் மாப்பிள்ள, டெல்லியில இருந்து மாப்பிள்ள டெல்லி சோகத்தை வணக்கம். சிதா நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நாங்கள் ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். அங்கே தான் திங்ஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும். ப்ரோக்கு ஒரு ஷூ வாங்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் ட்ரெயின் ஜேர்னிக்கு அப்புறம் இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிற ஹசரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம வந்து கரோல்பாக் மார்க்கெட் தான் போகிறோம். அங்கே போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, மெட்ரோ இன்னொன்று டாக்ஸி. இன்னும் இங்கே முடிவாகலை, டாக்ஸியில் போகலாமா மெட்ரோவில் போகலாமான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக டாக்ஸியில் போகலான்னு முடிவெடுத்திருக்கோம். வாங்க டெல்லியை கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த டாக்ஸியில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா வச்சு சார்ஜ் பண்ணாங்க கரோல்பாக் வர போகிறதுக்கு. மெயின் ஆள் தான் ஃப்ரெண்டில் போகணும். டெல்லியில் செக்கிங் இருக்கணும். நீங்கள் பேக் செக்கிங் மெட்ரோவில் அவன் இஷ்டத்துக்கு போவான். தலைனா அவனுக்கு ஆக்கிட்டு இவன் போறது தப்பா போறான். ராங் வே ரைடர் இது. அந்த சைடு ஃபுல்லா பிளாக், நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோம். சேர்த்துறாரு இது உண்மை கரெக்டா இருந்துச்சு. ஒரு மணி நேரம் ஆகுமா? ஆமா, அந்த டிராபிக் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகும். அது ஒரு 15 நிமிஷம், 1/2 மணி நேரம் நார்மலா பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து கரோல்பாக் வந்தாச்சு. இங்கே வந்து நாங்கள் லக்கேஜ் வச்சுட்டு நீங்கள் திங்ஸ் வாங்கலாம் இருக்கோம். எல்லாமே ஓசிடி டச் கிளாஸ் இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து லக்கேஜ் வச்சுட்டு நாங்கள் ஷூ வாங்கிட்டு திருப்பி நாங்கள் காஷ்மீர் கேட்டு போயிட்டு நாங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் போனோம். நம்ம கூட வந்தாங்கல்ல அந்த கேரளா பசங்க, நாளைக்கு நாங்கள் மீட் பண்ணுவோம். நாளை கழிச்சு அவங்கள ஹிமாச்சலில் மீட் பண்ணுவோம். அங்கே வந்து அவங்க ரூம் கிடைக்கல. நாங்கள் ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டோம், ஆனால் அவங்களுக்கு ரூம் கிடைக்கல. அங்கே போயிட்டு 2 பேருக்கு 1500 கட்டுறாங்க. இங்கே பேசும்போது 5 பேருக்கு வந்து 2000 பேசணும். ஆனால் அங்கே போகும்போது 2 பேருக்கு 1500 கட்டுறாங்க. அப்புறம் அவங்க ரூம் வேணும் சொல்லிட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து 5 பேருக்கு சீப்பாக போட்டுருக்காங்க நினைக்கிறேன். ரேட்டு கேட்கல. இப்போ நாங்கள் லக்கேஜ் வச்சுட்டு எங்களுக்கு ப்ரோ ஷூ வாங்கிட்டு நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், நாங்கள் இப்போ டுக்ல நாங்கள் ஊர் சுற்ற போகிறோம். ஆமாம், வாங்க எலக்ட்ரிக் பைக்கு. நாங்கள் அப்படியே வந்து ஜாலியாக ஹாப்பியாக அது கூலிக்கு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு அப்படியே யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்க. செல்லு கையில் இருக்காது, யாரும் இல்லை தான் அப்படிலாம் கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தெரேன் ட்ரெக்கர். இன்னைக்கு நம்ம டெல்லி வந்து ரீச் ஆனோம். இன்றைக்கி நம்ம திங்ஸ் அவங்க கரோல்பாகில் அவங்க ரூமில் வச்சுட்டு நம்ம ஷாப்பிங் வந்துருக்கு. நம்ம ப்ரோக்கு வந்து ஷூ வாங்கணும், அதனால ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். இங்கே இல்லாத திங்ஸே இல்லை, ஜாக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாம் ஃபிக்ஸ்ட் ரேட் தான், குறைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஷூ தேடிட்டு இருக்கோம். என்னண்ணா வாங்க முடியும். ஆமாம் டைம் ஆச்சு, அதனால சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே இருக்கு, விட்டருக்குள்ள ஜாக்கெட்டு ஸ்வெட்ரு எல்லாமே இருக்கு. எங்கே போய் தேடுவேன்?
சரிங்களா எல்லாம் 150, இந்த பேண்ட் எல்லாம் 150, 250 இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா இதில் ஜாக்கெட்டில் ஒரு 500 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லலாம் இது பயங்கர காஸ்ட்லி. இந்த சிறுகுளம் ஸ்வெட்டர் 150 தான் போட்டிருக்காங்க. காணலையே எங்க போயிட்டாங்க? அங்கே நின்னாங்க. அப்புறம் நீங்க அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க வரீங்கன்னு நினச்சி நான் வந்தேன். சரி ஓகேண்ணா. ஏன்னா உங்களுக்கு டைம் ஆயிரும். அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை அதான் கிடையாது. வராங்க. எத்தனை மணினாலும் பிரச்சனை நான் வரேன். இங்கே ஷூ கடை இருக்கே. அப்புறம் நம்மளுக்கு ஸ்னோவில் போடுற மாதிரி தான் ஷூ வாங்கணும். இங்கே நார்மல் ஷூ தான் இருக்குது. தேடி பார்த்துட்டு இருக்கோம். கம்மல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ கேட்கணும். 20-30 அவ்வளோ தானே இருக்கும். ஆனால் இந்த இதெல்லாம் 350 தானா? ஆமா இது எல்லாமே 350 தான். நம்ம பைக் காணோம். நான் வந்துட்டேன். பாயா அப்படியா? இங்கே டெம்பர் கிளாஸ் வந்து 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பவுச் எல்லாமே ஒரு 30-40 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ஒரு 50 ருபீஸ்க்குள்ள ஆடி முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இங்கே இல்லையா? இதே மாதிரி ஜாக்கெட் வேணுமா? இன்னும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லை? இதே மாதிரி ஜாக்கெட் வேணுமா? இன்னும் போடலாம். அங்கே போயிட்டு அங்கே கிடைக்கும். சாக்ஸ் வேணுமா? சாக்ஸ் वही मिलेगा जैसे जिस कंपनी का है ये एशियन में मिलेगा, वैसे नहीं मिलेगा. नहीं मिलेगा? नहीं मिलेगा इधर. वो स्नो में समझ आई कैन अंडरस्टैंड. ये सिर्फ एशियन में मिलेगा या आपको आचार मार्केट जाना पड़ेगा, वहाँ मिलेगा. கான் மார்க்கெட். சோர் மார்க்கெட்டா கான் மார்க்கெட்டா? அந்த இவன் சொன்னானா ஆமாம் ஆமாம் டாக்ஸிக்காரன். ஆமாம் ஆமாம் ஹையஸ்ட் மார்க்கெட். जैकेट 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 तो का एक काम तो का எவ்வளோவா? எவ்வளோவா? कितना हुआ? 200 का 1 पीस, 500 का 3 पीस ये निकाल दो. जैकेट 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 वाले पात्र ये दोस्तों का एक भाई कर दिया मेरे भैया. निकाल लो पात्र पात्र. இங்கே எல்லாம் சிக்கன் கடைகள் அப்படி எல்லாம் இருக்கு. அது சாதா ஷூ. அது வரதான பிரச்சனை இல்லை. இது மற்ற ஆஃபீஸுக்கு போடுற ஷூ இது. நம்மளுக்கு இதை மாதிரிலாம் வேணாம். இதை மாதிரிலாம் வேணாம். கீழே கிரிப் உள்ளது. இப்போதைக்கு அதை எடுப்போம். இல்லை இல்லை அங்கே போய் வாங்கலாம். 350 ரூபா இருக்கு. அங்கேயும் கிடைக்கும். அங்கேயும் கிடைக்கும். 750 கிடைக்கும். அப்புறம் இங்கே வாங்கிட்டு அங்கே யூஸ் பண்ண முடியலன்னா அவ்வளோ அந்த வேஸ்ட்டு. இதுக்கு ஷூ இருக்குல்ல? ஆமாம் அங்கே போட்டுருக்காங்க. அது ஜஸ்ட் ஒன்று எடுப்போம். ரொம்ப நேர தேடல் மற்றும் வாக்குவாதத்திற்கு அப்புறம் ஃபைனல் அந்த ஷூ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் சாக்ஸ் விளாண்டுருக்கோம். ஷூ வாங்கியாச்சு. சாக்ஸ் விளாண்டுருக்கோம். இது बड़ा वाला है, ऊपर वाला, छोटा वाला नहीं चाहिए. बड़ा वाला यही है, इसका भी बड़ा चाहिए. इससे बड़ा नहीं चाहिए. ये बरस्तान है ना, इधर साग साइज है. சாக்ஸ் சைஸா? தாங்கி மாதிரி அது ஓகே. இது ஓகே. இதான் ரெண்டு அப்படியா? சேம் தானா? 4 பீஸ் 100 ரூபா. ஓகே 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 தான். அங்கே 3 ஜோடி கேட்காம 100 ரூபாய்க்கு. 2 ஜோடி கேட்கட்டா? 3 ஜோடி. 2 ஜோடி கேட்கா 3 ஜோடி வேணுமா? 3 ஜோடி. எனக்கு ஒன்று 3 ஜோடிலாம் தர மாட்டாங்க. எத்தனை 100 ரூபாய்க்கு. ஒரு பீஸ் 100 ரூபா. 4 பீஸ் செட்டு 4 பீஸ் 100 ரூபா. அவன் சொல்றது நான் இதை பண்ண 4 பீஸ் 100 ரூபாய் சொல்றேன். மொத்தம் 3 ஜோடி கேட்கறேன். எனக்கு ஒரு செட். हां देने वाला रेट है. चलो ठीक. ओके. देने वाला रेट. ஆன்லைன்ல கேக்குற முக்கியம் இல்ல. அடுத்து கடையா இல்ல வாங்க. இல்ல அவன் சரி நமக்கு 50 ரூபாய்க்கு கிடைச்சா நான் அவங்க பார்த்து வருவான். வரலாம். வா நீ என்ன தேடி வந்துடும். ஜாக்கெட் எல்லாமே 150 ரூபா. ஜாக்கெட் சொல்கிறேன். ரேட்டு இல்ல என்ன தரப்பல கொடுங்க. சில்லறை தருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீல் ஓகே. நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 ரூபா தான் வரும். இதான் உங்களுக்கு
பெல்ட் மசீது வந்தாச்சு. अब बोला ना मैं नहीं बोला ना फिर பெல்ட் பர்க்கே நீங்கள் போய்ட்டுருக்கு பெல்ட் டீலிங். ஓய் அது ஜாக்கெட் எல்லாமே 500 வாங்க. ஏது அங்கே கிடைக்காது, சும்மா கிடையாது. சரி விட போய் அவங்க டெல்லியில் அந்த ட்ரெயினில் சூஸ் பண்ணுறது தான் வாங்கினது. ட்ரெயினில் ரொம்ப ஃபினிஷிங் ஹோல்டர் இருந்துடல செகண்ட் நைட்டு. அந்த யூஸ் சொல்லி தான் நான் வாங்க சொன்னது. அப்புறம் நீங்கள் போடாமல் கிடந்தியா? ஒரு 4 பீஸ் எடுத்தனா 150 ரூபாய் கொடுத்தறனா ஒரு பீஸ் 2 பீஸ் நான் 100 ரூபாய் 100 ரூபாய்க்கு நான் வந்துருவான் எங்கன்னா சுத்தினா போட்டுருக்கேன் 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினா லாபம் தாங்க. நீங்கள் அங்கே வந்து 150 ரூபா கம்மியாகும். வந்துட்டு வாங்கினது இது இப்போ வாங்கிட்டாலும் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பெல்ட் யூஸ் பண்ண நானே அதை பிஞ்சு பெல்ட்டை கொண்டாந்துருக்கேன். பெல்ட் தானே? ஆமாம் பெல்ட்னா பெல்ட் நம்ம யூஸ் ஆகிக்கலாம், எப்போனாலும் யூஸ் ஆகிக்கலாம். இதே மாதிரி எவ்வளோவா? நாளைக்கு போங்க ஜி, நாளைக்கு போங்க. பஸ் போட்டாச்சு, அதை கேன்சல் பண்ண முடியாது. போவோம், டைம் ஆச்சு, சாப்பிட்டு போகலாம். ஸோ கைஸ் இப்போ சிஜின் ப்ரோ வந்து க்ளவுஸ் வாங்கணும் போயிட்டு நம்ம வாங்கிட்டு சிஜின் ப்ரோ வாங்கிட்டு நாங்கள் காஷ்மீர் மெட்ரோ கேட் போயிட்டு அங்கே ஹோட்டலில் என்ன சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம். முக்கியமான ஷாப்பிங் வந்து நம்ம 22ஆம் தேதி பார்ப்போம். 22ஆம் தேதி சிஜின் ப்ரோவோட ஃப்ரெண்டு சேர்த்துக்கிட்டு அங்கே நம்ம ஷாப்பிங் போகலாம். ஒரு பெரிய ஃபன் காத்திருக்கு. ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும். பை பாய். இப்போ காஷ்மீர் மெட்ரோ கேட்டில் போன போல வீடியோ கம்மி பண்ணுவோம். சரி வாங்க ஏறுங்க सामने ये चले जाओ ना वो गाने சரி நான் பார்ப்போம். ஓகே மீண்டும் சந்திப்போம். நீங்க டைம் ஆச்சு வீடியோ எடுத்துட்டு பார்ப்போம். வீடியோ எடுத்துட்டு ஓகே மீண்டும் சந்திப்போம். சார் பார்ப்போம். அவனுக்கு கூட கொடுக்கணும். ஓகே थैंक यू சார் பார்ப்போம். அது மாத்திரம் நீங்க ரூபா கொடுத்தோம். மட்டன் அன்னைக்கு இதுல 100 ரூபா கொடுத்தோட இதுக்கு அதான் கொடுக்கும். கொடுத்துடலாம். அப்போ ஓ தெரியும். ட்ரெயினில் எதிர்ச்சியாக மீட் பண்ணுவாங்க. கடைசியில் ஃபேமிலி பாண்ட் மாதிரி அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஸ்டார்டிங்கில் சின்ன கன்வர்சேஷனில் ஸ்டார்ட் ஆன டாக் இப்போ இவ்வளோ தூரத்தில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த உதவியை நானும் சிஜின் ப்ரோவும் லைஃப்பில் மறக்கவே மாட்டோம். இந்த ஜேர்னியில் நாங்கள் கொண்டு போன ஃபுட்டு, அங்கே கொண்டு வந்த ஃபுட்டு நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய பர்சனல் விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நம்ம வீடியோ எடுக்கிறது கூட அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா போய் பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க, பாருங்க. ஓகேவா? இப்போ ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் ஒரு நாள் அவங்கள போய் பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிஜின் ப்ரோக்கு வந்து புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நான் காஷ்மீரி கேட்டு பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. ப்ரோ போயிட்டுருக்காரு. இங்கே சாப்பிடல, இங்கே ஃபுட்டு சாப்பிடணும். ப்ரோ சந்தோஷமா? ஹாப்பியா? Very happy. I'm so excited. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி இப்போ இந்த லெவல் வர வந்திருக்கோம். இது ஹிமாச்சல் போன பிறகு பார்ப்போம். இன்னும் நாங்கள் சாப்பிடல, ஃபுட் கோர்ட் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் காஷ்மீரி கேட் மெட்ரோ டெர்மினல். இங்கே தான் நிறைய பஸ்ஸெல்லாம் நிற்கும் மணாலி போகிறதுக்கு. சிம்லா, காஷ்மீர் எல்லாமே டெர்மினல். இது காஷ்மீர் போகிற வண்டி. நீங்கள் இல்லைங்க, நான் போய் பார்த்து எல்லாம் நீங்கள் போயிட்டு வரீங்களா? ஸோ கைஸ் நாங்கள் ஃபைனலாக மணாலி பஸ்ஸில் வந்துடுச்சு. யாரையாச்சு நாங்கள் புக் பண்ண பஸ் வர அதில் வந்த பஸ் சீட் இருந்தா இதானா? சூப்பரா பக்காவா? எப்படிங்க? ஸோ கைஸ் ஃபைனலாக கிட்டத்தட்ட 2 நாள் ட்ராவல் பண்ணி நம்ம மணாலி பஸ் வந்து ஏறியாச்சு. நாளைக்கு காலையில் 10 மணி நம்ம வந்து ஹிமாச்சல் போய் ரீச் ஆகிடும். அதுக்கடுத்து ஆக்சுவலாக ஷிம்லா, மணாலி, காஷ்மீர் எந்த ரூட்டுக்குமே ஸ்லீப்பர் பஸ்ஸே இல்லை. ஃபுல்லாக சிட்டிங் தான் இருக்கும். சிட்டிங் இருந்தாலும் உங்களுக்கு சாஃப்டாக குஷனிங் கேஸ் சஸ்பென்ஷனோட தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மணாலி போகிற வழியில் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி பாட்டினாங்க, பிரேக் ஸ்டாப். நான் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டேன். ப்ரோ வந்து தூங்கிட்டு இருக்காரு. அடக்கண்டா மாப்பிள பஸ்ஸில் இருந்து தூக்கிட்டு இருந்த மனுஷனை எழுப்பி கொண்டு வந்தாச்சு.
ஸோ கைஸ் இப்போ நாங்கள் வந்து மாலி போகிற வழியில் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருந்தது, அதில் தான் இறங்கி போகிறோம். டீ ஸ்டோர் நாங்கள் வந்து ஹோட்டல் பேர் கஃபே பேர். அந்த காலத்தில் இந்த கடை பேர் வந்து 70s அந்த மாதிரி வச்சுக்காங்க. சரிங்களா? அந்த காலத்தில் டெலிஃபோன் பூத்.